வெல்கம் டு எடிஸ்பிளண்ட் அகாடமி. நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா 18 ஜூன் 2024 டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துருப்போம். ஸோ அதற்கான குவிஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நமக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் விச் லோக்சபா கான்ஸ்டிடுவன்சி பிரியங்கா காந்தி கண்டெஸ்ட். ஸோ வந்து பிரியங்கா காந்தி வந்து எந்த கான்ஸ்டிடுவன்சிலேருந்து கண்டெஸ்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா வயநாட்டிலேருந்து தான் கண்டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ வந்துட்டு ராகுல் காந்தி எந்த இதில் ரயிர்பெல்லா கான்ஸ்டிடுவன்சியில் அவரோட சீட்டை வந்து ஹோல்ட் பண்ணிட்டாரு. வயநாட் கான்ஸ்டிடுவன்சியை வெக்கேட் பண்ணனால பிரியங்கா காந்தி வந்து இந்த இடத்துல போட்டி போட போகிறாங்க. So நமக்கான செகண்ட் क्वेश्चन பாத்தீங்கன்னா, what was the primary objective of the India IOR cruise tourism conference. So எதுக்காண்டி இந்த மீட்டிங் கான்ஃபரன்ஸ் நடத்துனாங்க? பூஸ்ட் டூரிசம் செக்டார் அண்ட் க்ரூஸ் வந்துட்டு இதுக்காண்டி தானே வந்துட்டு இந்த மீட்டிங் எடுத்து நடத்துனாங்க. So third question பாத்தீங்கன்னா, what is notable a milestone in India to set to achieve the launch of its deep sea mission. So deep sea mission வந்துட்டு என்ன மைல்ஸ்டோன் இவங்க வந்து deep sea mission பண்றனால என்ன மைல்ஸ்டோன் வந்து இந்தியா அச்சீவ் பண்ணாங்கன்னா 6வது கண்ட்ரியா வந்துட்டு deep sea missionல ரிசர்ச் பண்ற இந்தியா இது கண்ட்ரியா மாறினாங்க இவங்க. So fourth question பாத்தீங்கன்னா, what is the title given to the site with Parliament House complex, the house statue of national icon and freedom fighters. பிரினியா சாத்தல்ன்றதுதான் அந்த நேம். ஸோ அந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் அண்ட் நேஷனல் ஐகான்ஸ் எல்லாத்தையுமே ஒரே இடத்துல அதுக்கு பேர் வந்து பிரினியா சாத்தல்ன்றதை வச்சிருப்பாங்க. ஸோ அது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் ஹவுஸ்ல இருக்குன்றது நீங்க வந்து ஆன்சர் பண்ணணும். ஸோ ஃபிஃப்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, விச் ஆர்கனைசேஷன் ஆர் கொலாபரேட்டிங் ஃபார் மிஷன் நிசியா ஃபார் ஃபசிகா டிஸ்ட்ரிக்ட்ஸ். ஸோ ஹரியானால இருக்க ஃபசிகா டிஸ்ட்ரிக்ட்ல உங்களுக்கு வந்து மிஷன் நிசியான்ற மிஷன் லான்ச் பண்ணியிருக்காங்க. யார் இந்த மிஷன்ல வந்து ஈடுபட்டதான்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பஞ்சாப் போலீஸ், பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அண்ட் வில்லேஜ் டிஃபென்ஸ் கமிட்டி தான். இவங்க 3 பேர் தான் சேர்ந்து இந்த மிஷனை பண்ண போறாங்க. ஸோ சிக்ஸ்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த கெபாசிட்டி ஆஃப் த கிரீன் ஹைட்ரோ பிளான்ட் மென்ஷன் இன் த MOU சைன் பிட்வீன் அதானி குரூப் அண்ட் பூட்டான் ட்ரங்க் பவர் கார்பரேஷன். ஸோ எவ்வளோ வாட்? 570 மெகாவாட் வந்துட்டு அந்த பவர் பிளான்ட் பில்ட் பண்ண போறாங்க. ஸோ செவன்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் த MOU சைன் பிட்வீன் த ME அண்ட் SBI. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்க்கும் SBIக்கும் எதுக்காண்டி MOU சைன் பண்ணுங்க பார்த்தீங்கன்னா, to provide additional digital payment service through SBI ePay மூலமா அடிஷனலா பேமெண்ட் வந்து கேட்வே ஓபன் பண்ண போறாங்க. ஸோ எய்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, so what agreement did the external minister and State Bank of India sign in இந்த agreement எதுக்கு என்ன agreement sign பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, MA க்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா a memorandum of understanding to provide additional digital payment service தான் உங்களுக்கு கரெக்ட் ஆன்சர். So ninth question பார்த்தீங்கன்னா, which organization received the risk manager of the year award 2024. எந்த மேனேஜ்மெண்ட் வந்து risk manager of the award வந்து வாங்கியிருந்தாங்க? உங்களுக்கு RBI தானே வாங்கியிருந்தாங்க. ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் இந்த அவார்டை வாங்கியிருக்கிறது. ஸோ 10th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, which international ஆர்கனைசேஷன் ஹானர்ட் சிதேஷ் ஷோக்கர் as a land hero. ஸோ லேண்ட் ஹீரோவா சிதேஷ் ஷோக்கருக்கு எந்த ஆர்கனைசேஷன் கொடுத்திருந்தாங்க? யுனைடெட் நேஷனா? ஸோ இல்ல. ஸோ யுனைடெட் நேஷன் ஆஃப் த கன்வென்ஷன் ஆஃப் த காம்பாக்ட் டிசர்டிஃபிகேஷன். ஸோ இந்த ஆர்கனைசேஷன் தானே கொடுத்திருந்தாங்க. ஸோ 11th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, who is the chairperson of the சக்தியா அகாடமி எக்ஸிகியூட்டிவ் போர்ட் announced the பல் சக்தியா புரஸ்கார் யுவா புரஸ்கார் அவார்டு. ஸோ இந்த 2 அவார்டையும் கொடுத்த அந்த சத்யா அகாடமியோட சேர்பர்சன் யாரு? உங்களுக்கு மாதவ் பூஷு தான். அந்த கௌஷிக் தான் அந்த சேர்பர்சன் ஆஃப் உங்களுக்கு வந்து சத்யா அகாடமி அவார்டு, சத்யா அகாடமி ஆர்கனைசேஷனோட சேர்பர்சனா இருக்காரு. ஸோ 12th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, டூரிங் விச் ப்ரோக்ராம் வாஸ் என்விரான்மெண்டல் ஃப்ளோ மானிட்டரிங் சிஸ்டம் லான்ச்டு. ஸோ எந்த ப்ரோக்ராம் வந்துட்டு என்விரான்மெண்டல் ஃப்ளோ மானிட்டரிங் சிஸ்டம் லான்ச் பார்த்தீங்கன்னா, ப்ராக்ரஸ் ரிவ்யூ ஆஃப் த நமமி கங்கா மிஷன் கீழே தான் உங்களுக்கு வந்து இந்த ஃப்ளோ வந்துட்டு இந்த போர்ட்டல் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ எந்த மினிஸ்ட்ரி லான்ச் பண்ணிருப்பாங்க? மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி தான் இதை வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ 13th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த தீம் ஆஃப் த குளோபல் விண்ட் டே செலிப்ரேஷன். ஸோ வந்துட்டு என்ன தீம் குளோபல் விண்ட் டேன்றது உங்களுக்கு வந்து என்ன தீம்? ஜூன் 15 தானே குளோபல் விண்ட் டேன்ற சொல்றாங்க. ஸோ அதோட தீம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பூர்வஜ் உருஜ்வாலா பவரிங் டு த ஃபியூச்சர் ஆஃப் இந்தியா. ஸோ அந்த டேவை எந்த மினிஸ்ட்ரி வந்து ஆர்கனைஸ் பண்ணா? மினிஸ்ட்ரி ஆஃப் ரெனியூவபிள் எனர்ஜி தான் இந்த டே வந்து ஆர்கனைஸ் பண்றாங்க. ஸோ நமக்கான குவிஸ் அவ்வளவுதான். தேங்க்யூ.